தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் மாறுபாடான இருதயத்தை உடையவர்களாக உள்ளோமா? நம்முள் சத்தியம் இருக்கிறதா? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடந்து அவர் சொல்லும் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கிறோமா? நீதியின் பாதையில் நடந்து சத்தியத்தில் உறுதியாக நின்று நாம் பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ளும் பிள்ளைகளாக வாழ்கிறோமா? தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார், தம்முடைய பாதைகளை நமக்கு போதிக்கிறார், ஆலோசனை தருகிறார். அவரை பற்றிக்கொள்வோம், தீமையை விட்டு விலகுவோம், நன்மை செய்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியைச் செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவனல்ல. நீதியின் பாதையில் நடக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வசனம் சொல்கிறதே. தீமையான வழியில் நாம் நடக்காத வண்ணம் தேவன் நம்மை தாங்கி வழி நடத்த விரும்புகிறார். நாம் பிசாசினால் உண்டானவர்கள் அல்லவே, தேவனால் உண்டானவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம், அவர் காட்டும் சத்தியத்தின் பாதையில் நடப்போம், நீதியிலே நிலைத்திருப்போம். மாறுபாடான இருதயம் கொண்டவர்களாக இல்லாமல் மற்றவர்கள் வஞ்சிக்காத வண்ணம் தேவனுடைய சாயலில் மகிமையில் கிருபையிலிருந்து விலகாத வண்ணம் நாம் நம்மை காத்துக்கொள்வோம். தேவனை விசுவாசிப்போம், நீதியில் நடப்போம், தேவனுடைய அன்பிலும் சத்தியத்திலும் நித்தம் நிலைத்திருப்போம். அனைவரையும் அன்பு செய்வோம், சத்தியத்தின் பாதையில் அவர்களையும் நடத்துவோம். ஆமென்.